சென்னையில் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் யாரெல்லாம் இந்த சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? சென்னை பசுமை வழிகளில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு தமிழக பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர் மற்றும் தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் சந்தித்து ஆலோசனையினை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழக பாஜக சார்பில் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக முன்னோட்டமாக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் பிரச்சார கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. வரும் 12ஆம் தேதி இந்த பிரச்சாரத்தை ஒன்றிய உள்துறை அமைச்சர் தந்து இந்த பிரச்சாரத்தினை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இதற்கு முன்னோட்டமாக அந்த பிரச்சார கூட்டத்தினை தொடங்குவது முன்பாக அந்த பிரச்சாரத்திற்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என தேசிய பாஜகவினுடைய தலைமை முடிவு செய்திருந்தது. அந்த அடிப்படையில் அதிமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் இந்த பிரச்சாரத்திற்கு தலைமை தாக்க வேண்டும் என அழைப்பு விடுப்பதற்காகவும் அதே போன்று வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக எந்தெந்த இடங்களில் போட்டியிட வேண்டும், கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கிட வேண்டும் என்பது குறித்தான அந்த முதற்கட்ட ஆலோசனைகளையும் தினம் தேசிய அந்த பொறுப்பாளராகவும் அதே போன்று தமிழக பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராகவும் இருக்கக்கூடிய பைஜெயந்த் பாண்டா என்ற முக்கிய நிர்வாகி இன்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் 3 பேர் மட்டுமே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.